அன்பான நேயர்களே, காலை வணக்கம். இன்று சுக்கிரவாரம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே, அபிராமி கடைக்கண்களே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று பங்குனி மாதம் 12ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, சதுர்த்தி திதி, 5:51 மாலை, பின்னாடி பஞ்சமி திதி, ரோகிணி நட்சத்திரம். யோகம் மரண யோகம். ராகு காலம் 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. குளிகன் 7:30 முதல் 9 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இப்போ மேஷ ராசி என்பவர்களுக்கு ராசியில் குரு இருக்கிறது. சந்திரன் அதோட சேர்ந்து இருந்தார். இன்று சந்திரன் ரிஷபத்துக்கு வந்துட்டார். நேற்றே வந்துட்டார். அந்த சந்திரன் யார் அப்படின்னா, மேஷராசி என்பவருக்கு 4ஆம் அதிபதி. அவர் உச்சம் பெற்றிருக்கார். அருமையான அமைப்பு. அவர் உச்சம் பெற்று 2ஆம் இடத்துல இருக்கார். நல்ல நிறைவு. ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துல இருக்கார். லாபஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் இருக்காங்க. அது 2 நல்ல அமைப்பு. அதனால மேஷராசி என்பவர்களுக்கு இன்று நல்ல நாள். நல்லது நடக்கும். நல்ல காரியங்கள் நடைபெறும். இந்த மேஷராசி என்பவர்களுக்கு அடுத்தபடியாக சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கு குரு பயிற்சி. அந்த குரு அருமையான இடத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வராரு. அமோகமாக இருக்கும். ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த ராசியிலே சந்திரன் உச்சம். இந்த ராசிக்கு சந்திரன் நல்லவன். அவன் உச்சம் பெற்றது நல்லது. ராசிநாதன் செவ்வாயும் உச்சம். இது சுக்கிரனும் உச்சம். ராசிநாதன் சுக்கிரனும் உச்சம் பெற்றிருக்கார். அது ஒரு பெரிய சிரமம். அதனால ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 10ல் செவ்வாய் சனி இருக்கிறது. சனி ஆட்சி சொந்த வீட்டில் இருக்கிறது. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு 2 கிரகம் உச்சம், 1 கிரகம் ஆட்சி. நல்ல நிறைவு, நல்ல பலன்களை தரும். குரு 12ல் இருந்தாலும் தொழிற்சாரம் நிறைவாக இருக்கிறது. லாபஸ்தானம் நன்றாக இருக்கிறது. ராகு பகவான் 11. அடுத்தபடியாக மிதுன ராசி என்பவர்களை இன்று உங்களுக்கு ராகு 10ல், சூரியன் 10ல், சுக்கிரன் 10ல், லக்னாதிபதி 10ல். இந்த கிரகங்கள் 10ஆம் இடத்தில் இருப்பது தொழிலுக்கு நல்லது. ராசிநாதன் போய் 10ல் இருக்கார். அவரால் நீச்சம் அடைஞ்சிருக்கார். ஆனால் 10ஆம் இடத்தில் தொழிற்சாலத்தில் இருக்கார். நன்மை. கடகராசி என்பவர்களை என்று உங்களுக்கு ராசிநாதன் உச்சம் பெற்று 11ஆம் இடத்துல இருக்காங்க. நல்ல இடத்துல இருக்காங்க. அருமையான இடம். அதனால் உங்களுக்கு சனியும் செவ்வாயும் 8ஆம் இடத்தில் இருக்கிறது. புதிதாக எதையும் செய்யாதீர்கள். புதிய காரியங்களை எதையும் தொட வேண்டாம். இந்த சனி பகவான் 2 வருஷம் இருக்கிறார். இந்த 2 ஆண்டுகளும் நீங்கள் முதலீடு எதுவும் செய்யாதீர்கள். அன்பான நேயர்களே, இன்று உங்களுக்கு கடகராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை. குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கார். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சரியாக இல்லை. அன்பான நேயர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நல்ல நாள். 9ஆம் இடத்தில் இருக்கார் குரு. இந்த 9ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா நல்ல பலன்களை எல்லாம் தருவார். ஆக இன்றைக்கு அருமையான நாள். சனி 7லையும் செவ்வாய் 7ல் இருக்கு. மனைவியினுடைய உடல்நிலை கவனம் தேவை. குரு 9ல் இருப்பது
ஒரு நல்ல நிறைவு என்று சொல்லலாம். அதனால சிம்ம ராசி என்பவர்களை உங்களுக்கு ராசியும் குரு பார்க்கிறாரு, ராசியின் ஆதன் 8ல் இருக்காரு. அதனால ராசியை குரு பார்க்கிறாரு, குரு 9 இருப்பது நல்லது. கன்னி ராசி என்பவர்களை உங்களுக்கு 2 கூட அவர் உச்சம் பெற்றிருக்காரு. உச்சம் பெற்று 7ல் இருக்கார். ஆனா ராசியின் ஆதன் நீசம் பெறார். அவர் ராஜயோகத்தை பெறுகிறார் என்ற ஒரு கணக்கு சொல்லுகிறார்கள். நீசன் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்றால் தான் ராஜயோகம். அவர் 2ஆம் இடத்தில் இருக்கார். இது ராஜயோகம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால அவர் 7ல் இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார். அதனால 7ஆம் இடத்துல புதன் இருப்பது நன்மை தான், கெடுதல் கிடையாது. ஆக கன்னி ராசி என்பவர்களுக்கு குழப்பமான நிலை, ஆனால் வருமானம் அதிகமாக வரும். என்னென்னு கேட்டால் 2 கூட சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கார். 7ல் எவரும் தீயர், இப்படிலாம் பார்க்க வேண்டியிருக்கு. 7ல் யாருமே இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே 7ல் 4 கிரகம் இருக்குது. அடுத்தபடியாக துளாராசி என்பவர்களை உங்களுக்கு ராசியை குரு பார்க்கிறார். சந்திரன் 8ல் இருக்காங்க. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம நாள், கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்றும் நாளை. அன்பான நேயர்களே, துளாராசி என்பவர்களை உங்களுக்கு ராசியின் ஆதன் உச்சம் பெற்றிருக்கார். உங்களுக்கு ராகு 6ல் இருக்கார். நல்ல அமைப்பு. 6ஆம் இடத்து ராகு உங்களுக்கு நல்ல நிறைஞ்ச பலனை தருவார். அதனால் உங்களுக்கு நல்ல நாள். அடுத்து விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த எந்த கிரகமும் உங்களுக்கு நன்றாக இல்லை. சனி செவ்வாய் 4ல், 5ல் ராகு சுக்கிரன் புதன், குரு 6ல், கிரகங்கள் எதுவுமே சரியில்லை. ஆனால் அடுத்து உங்களுக்கு குரு பேச்சியாக மோகமாக இருக்கிறது. இன்னும் 18-20 நாள் தான் இருக்குது. சித்திரை 18ஆம் தேதி மாலை 5:15 மணிக்கு பேச்சு ஆகுற அந்த பேச்சு உங்களுக்கு அமோகமாக இருக்கும். அதன் பிறகு உங்களுக்கு நல்லது. தற்சமயம் பொழுது நேரம் சரியில்லை. தனுசு ராசி என்பதை என்று உங்களுக்கு நல்ல நாள், அருமையான நாள். சனி பகவான் செவ்வாயும் 3ல் இருக்கிறார். 7.5 சனியுடைய தாக்கமெல்லாம் முடிந்து 3ஆம் இடத்தில் இருக்காங்க. சனி 3ல் 2 வருஷம் இருப்பார். அருமையான நாள். 4ல் ராகு இருக்கிறது, நிறைந்த பலன். அதனால இந்த 2 கிரகம் பலமாக இருக்கு. குரு 5ல் இருக்காது, அதுவும் சிறப்பு. ஆக உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும், கவனமாக நடக்கும்ல. ஆனால் குரு பேச்சு ஆக போகிறார். சித்திரை 18ஆம் தேதி பேச்சியாகி 6ஆம் இடத்துக்கு ஓர போகிறார். 6ஆம் இடத்துக்கு வந்தாலும் அவருடைய பார்வை சிறப்பாக இருக்கிறது. அதனால் பயப்பட வேண்டாம். மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. இன்னும் 2 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கிறது. அதனால் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளவும். முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று என்றெல்லாம் சொல்லுவார்கள். 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால் சற்று ராகு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார், 3ல் இருக்கார். ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் பலமாக இல்லை, கவனம் தேவை. கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கும் 7.5 இருக்கிறது. உங்களுக்கு எந்த கிரகமும் பலமாக இல்லை. கும்பராசி என்பவர்களுக்கெல்லாம் கடன்கள் தலைக்கு மேல் போகும், பிரச்சனைகள் தலைக்கு மேல் போகும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு எந்த கிரகமே பலமாக இல்லை. அடுத்து மீன ராசி என்பவர்களே, உங்களுக்கும் 7.5 இருக்கிறது. நீங்களும் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் உங்களுக்கு குரு 2ல் இருக்கார். ஆனால் அவர் பேச்சு ஆக போகிறார். அவர் பேச்சு ஆனாலும் அவருடைய பார்வைகள் எப்படி இருக்கும் என்றால் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். நல்ல இடத்தை, தர்மஸ்தானத்தை பார்க்கிறார், நன்மை. ஆனால் மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த 7.5 பகவானுடைய காலம் இருக்கிறது. அவங்களுடைய காலம் உங்களுக்கு சரியான கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதனால நீங்கள் இறை வழிபாடு தான் உங்களுக்கு நல்ல பலன். சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானுக்கு எழுதிவம் ஏற்றி அர்ச்சனை செய்யுங்கள். கோளர் திருப்பதிகம் என்ற ஒரு பதிகம் இருக்கிறது, அதை பாராயணம் செய்யுங்கள். சிவபுராணத்தை பாராயணம் செய்யுங்கள், நல்லது நடக்கும். அன்பான நேயர்களே, இறைவன் இருக்கிறான், பயப்படாதீர்கள். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம்.
குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப நமக்கு சிறந்தது. மற்ற வழிபாடுகளை விட குலதெய்வத்தினுடைய வழிபாடு தான் நமக்கு ரொம்ப சிறந்தது. அதனால பெண்கள் வீட்டில் தீபம் ஏற்றுகின்ற பொழுதெல்லாம் அந்த குலதெய்வத்தை நினைத்துத்தான் தீபம் ஏற்ற வேண்டும். எங்கெல்லாமோ செல்லுகின்றோம், ஆனால் குலதெய்வத்தை முறையாக வழிபட்டோமையானால் நமக்கு வருகின்ற இடர்பாடுகள், சிரமங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். ஆக அன்பான நேயர்களை, ஏழரை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு முடங்கிக் கொண்டிருக்காமல் பக்தியோடு அன்பான வழிபாடு செய்யுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, நாளை ஒரு நாள் இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புது ஆண்டு பிறக்கிறது, தமிழ் புத்தாண்டு. நமக்கெல்லாம் தமிழ் புத்தாண்டு தான் சிறப்பு. ஆனால் மக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? ஆங்கில புத்தாண்டைத்தான் அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். தமிழ் புத்தாண்டை யாரும் கொண்டாடுவதில்லை. தமிழ் புத்தாண்டுனா என்ன என்று கேட்கிறார்கள். இது ஒரு சிலர் கூட வேறு மாதிரி சொல்லுகின்றார்கள். தமிழ் புத்தாண்டு அந்த மாதிரிலாம் கிடையாது என்று சொல்லுகின்றார்கள். அதனாலே நம்ம தமிழ் புத்தாண்டு தான் காலங்காலமாக, உலகம் தோன்றிய காலம் முதல் தமிழ் புத்தாண்டு தான் தோன்றிய. சித்திரை வைகாசி தமிழ் மாதம் தானே, அதை மாற்ற யாராலே முடியாது. அதனால இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது வெள்ளைக்காரர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த ஆங்கில வருடம் வந்தது. ஆனால் இப்போ இந்த ஆங்கில வருடம் தான் நமக்கு கணக்கு வழக்கு எல்லாத்துக்கும் சரியா இருக்கு. அதனால அதைத்தான் மக்கள் கொண்டாடுகின்றார்கள். பிறந்த நாள் கொண்டாடுகின்ற பொழுது கூட ஆங்கில தேதியைத்தான் பயன்படுத்துகிறார்கள். பிறந்த நட்சத்திரத்தன்று தமிழ் மாதம் தான் பிறந்த நாள் கொண்டாட வேண்டும். அதனாலே வருகின்ற சித்திரை மாதம் இந்த தமிழ் புத்தாண்டு என்று தான் நமக்கு இந்த ஆண்டு மழை எப்படி இருக்கும், என்ன பயிர் செய்யலாம், என்ன பயிர்கள் எல்லாம் விளையும். அந்த காலங்களில் கிராமங்களில் பஞ்சாங்க ஐயர்னு ஒருத்தர் இருப்பார். ஒரு 10-20 கிராமத்துக்கு ஒரு பஞ்சாங்கர் இருப்பார். அவர் என்ன சொல்வார்னா பஞ்சாங்கம் வாசிப்பார். எல்லாரையும் வர சொல்லி வீட்டில் பஞ்சாங்கத்தை வச்சு, இல்லைன்னா கோவிலில் வச்சு பஞ்சாங்கத்தை வச்சு இந்த பலன் இப்படி இருக்கிறது, என்னென்ன ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதையும், நீங்கள் விவசாயம் இன்னாரு போடலாம், இன்னார் கையில் அது விதையை எழுதி போடுங்க, இந்த ஆண்டு சிகப்பு தானியம் நல்ல விளையும், நெல் நல்ல விளையும், இப்படியெல்லாம் சொல்லி அந்த பலனை சொல்லி அச்சத்தை கொடுப்பார்கள். அதெல்லாம் இப்போ கிடையாது. அதுக்கு ஆளே இல்லை. கிராமங்களில் இப்போ பிராமணர்கள் வீடு அத்து போய்விட்டது. பிராமணர்கள்லாம் டவுன் நோக்கி போயிட்டாங்க. ஏன்னா கிராமத்தில் வேலை இல்லை. ஆகவே இந்த பஞ்சாங்க வாசிப்பது என்பதே கிடையாது. அதனால அன்பான நேயர்களே, நான் ஞாயிற்றுக்கிழமை காலை இந்த நிகழ்ச்சியிலே பஞ்சாங்கத்தை வாசித்து அந்த பஞ்சாங்கம் பலனை சொல்ல இருக்கின்றேன். பஞ்சாங்கத்துடைய பலன் கரெக்டாக இருக்கும். மழையினுடைய அளவு எப்படி இருக்கும், என்னெல்லாம் விளையும், என்ன பிரச்சனையெல்லாம் வரும் என்றெல்லாம். 2004 சுனாமி வரும் என்று பஞ்சாங்கத்தில் இருந்தது, ஆற்காடு பஞ்சாங்கத்தில். அதை யாரும் பொருட்படுத்தவில்லை. அதை பொருட்படுத்தி இருந்தால் இந்த விளைவுகளை தவிர்த்து இருக்கலாம். அரசு ஆளுகின்றவர்கள் அந்த சுனாமி அதை ஏதோ அப்படின்னு அலட்சியமாக இருந்து விட்டார்கள். எத்தனை உயிர்கள் அழிந்தது, கன்னியாகுமரியில் எவ்வளவு சேதம் ஏற்பட்டது, இதெல்லாம் அந்த பஞ்சாங்கத்தில் இருந்தது. அதை யாரும் பொருட்படுத்தவில்லை, அரசு பொருட்படுத்துவதில்லை. அந்த காலங்களிலே மன்னர்களுடைய ஆட்சியிலே அரமனை ஜோதிடர் இருந்தார். அவரை கேட்காமல் எதுவுமே செய்வதில்லை. இன்று கூட ஒரு எந்த இடத்துல அரமனை ஜோதிடர் இருக்காங்க. ராமநாதபுரத்துலேயும் சிவகங்கையிலையும் அரமனை ஜோசியரும் இருக்காங்க. மற்ற இடத்துல அரமனை ஜோசியர் கிடையாது. அந்த அரமனை ஜோதிடர் என்பது அந்த ராஜாவுக்கு போய் இந்த வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னு ராஜாவுக்கு யோசனை சொல்லுவார்கள். அவையிலே இருந்தார் அரமனை ஜோதிடர். இதெல்லாம் கிடையாது. அதனால அன்பான நேயர்களே, இந்த தமிழ் புத்தாண்டை எல்லாரும் கொண்டாடுங்கள். தமிழ் புத்தாண்டு தான் சில பேர் ஏரெல்லாம் கட்டுவாங்க. அது மாதிரி நாளேறு பூட்டுவது என்ற ஒரு நாள் தனியாக இருக்கிறது. அந்த நாள் பார்த்து தான் பொன்னேறு பூட்ட வேண்டும். அன்பான நேயர்களே, இறை வழிபாடு செய்யுங்கள், கடவுள் அருள் செய்வார். எல்லாம் வல்ல பராசக்தி அருள் நமக்கு எல்லோருக்கும் வேண்டும். எல்லாரும் நல்லருள் பெற்று பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல அன்னை ஆதி பராசக்தி பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.